அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் ரெக்கார்ட்ல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோல பர்ட்டிகுலரா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2024ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 98% வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 2% வந்து தள்ளி போகலாம். ஸோ இத பத்தி நான் கிளியரா வந்து இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடைசி வருஷம் 2022ல எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட் செலக்ஷன் வரைக்கும் போயிருப்போம். 1 ஆர் 2 மார்க், ஒரு 5 மார்க்ஸ் தெரிஞ்ச கொஸ்டினே வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தப்பா வந்து ஆன்ஸர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் தெளிவா வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாரி ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. அதே மாரி புதுசா இந்த டைம் தான் சார் நான் புதுசா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கே படிக்கிறேன் அப்டின்னாலும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நமக்கு டிஆர்பி போர்டுலருந்து எப்ப வந்து குடுப்பாங்க, எப்ப வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்டின்னு சொல்லி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்து குடுக்குறாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து எப்ப இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் வந்து இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத தான் வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 98% வந்து இந்த மெத்தட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். 1. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2% வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு பெருசாலாம் ஒண்ணும் சேஞ்ச் ஆகாது. ஒரு 2 மந்த் முன்ன பின்ன வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகும் தவிர, கண்டிப்பா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பா இருக்கும். எதுக்காக அந்த 2% மட்டும் நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க பாருங்க, அவங்க 3வதா என்ன குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 குடுத்துருக்காங்க இல்லையா? சப்போஸ் டிஆர்பி போர்டுல வந்து அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேபி வந்து ஒரு 2% வந்து கொஞ்சம் அதாவது 2 மந்த் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னவோ அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்டு எடுக்கக்கூடிய முடிவு தான் இதுல இருக்கு. ஒருவேள அவங்க டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து கொண்டு வரல, அடுத்து வந்து டைரக்ட்டா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் வரலாம். அதுவும் நான் சொல்லிர்றேன். இல்ல நாங்க டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணிட்டு தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் எப்படி வேணாலும், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்றோம். டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் நீங்க நம்பாதீங்க. எந்த எக்ஸாம் முன்னாடி வரும், எந்த எக்ஸாம் வந்து பின்னாடி வரும்னு நமக்கு சொல்லவே முடியாது. அவங்க குடுத்துருக்காங்க. ஒரு வேள மாத்தி கூட வரலாம்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? இந்த வருஷம் 2024 நடக்கக்கூடிய பிஜிடிஆர்பி என்ன பண்ணணும்? நாம வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹை ஸ்கோர் மார்க் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும். எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 100 மார்க்குக்கு மேல எடுக்கிற மாரி பார்த்துங்க. நீங்க எந்த மேஜராக இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேள நீ 100க்கு மேல மார்க் வந்து எடுத்துட்டீங்க அப்டின்னா, கண்டி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் இது 100 கீழ இந்த 100 மார்க்குக்கு கீழ நீங்க வரீங்க, ஒரு 99, 98, 97 அப்டின்னா, இந்த 99, 98, 97ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மேஜரா என்ன ரோல் ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் தான் ரோல் ஆகும். யார் ஏஜ் அதிகமா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் குடுத்துருவாங்க. சேம் மார்க்ல இருக்கும்போது. ஸோ மேக்ஸிமம் நீங்க எப்பயுமே உங்களுடைய குறிக்கோள் ஒரு 100க்கு மேலனாச்சும் நான் மார்க் வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இல்ல சார் நான் இனிமேல் தான் சார் ப்ரிப்பேர் பண்ண போறேன். என்ன சார் பண்றது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரலாம். ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்லருந்து ஒரு 8த் மந்த் வரைக்கும் டைம் வந்து கண்டிப்பா இருக்கு. இப்ப கூட நீங்க எடுத்துங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 6 மாசத்துலருந்து 8 மாசம் வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து இருக்கு. ஸோ இந்த பிட்வீன் டைம்ல வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொண்டு வாங்க. ஸ்டடி பிளான்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாரி யூனிட்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த யூனிட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அந்த யூனிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா ஈஸியா இருக்க யூனிட் நம்ம எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். கஷ்டமா இருக்கக்கூடிய யூனிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தெளிவா படிச்சுட்டு, தெளிவா எழுதி பாருங்க. அதே சமயம் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே இந்த இடத்துல.
ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிறது எல்லாருமே வந்து நல்லா படிப்போம். 99% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடிய அத்தன பேருமே நல்லா தான் படிப்பீங்க. ஆனா, ரிவிஷன் மட்டும் கரெக்ட்டா நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ, ஒரு யூனிட் ரிவிஷன் பண்றீங்க, இல்ல ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க அப்டின்னா, ஆ படிக்கிறீங்கன்னா, அடுத்த நாள் வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரிவிஷன் வந்து கண்டிப்பா என்ன எஸ்டர்டே வந்து நம்ம என்ன டாபிக் படிச்சோம், என்ன யூனிட் வந்து படிச்சோம் அப்டின்னு சொல்லி ஜஸ்ட் 1 ஹவர்னாச்சும் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நியூ டாபிக் வந்து போங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரான மெத்தடு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்னாச்சும், இனிமேல்னாச்சும் நான் டிஆர்பிக்கு வந்து படிக்கணும் சார். இனிமேல் நான் படிக்கல அப்டின்னாலும், உங்களுக்கு சாலிடா வந்து 6த் மந்த்லேருந்து 8த் மந்த் வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து இருக்கு. ஸோ இனிமேல்னாச்சும் ஒரு ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு, எந்தெந்த மெத்தட் வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லி படிங்க. அதே சமயம் ரிவிஷன் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு 2024ல ஒரு 98% வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 2% தான் நம்ம சொன்ன மாரி சப்போஸ் அந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு 2 மந்த் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஒரு ஒரு 2 மந்த்துக்கு ஒரு முன்ன பின்ன தான் நமக்கு எக்ஸாம் வந்து தள்ளி போகும் தவிர, ரொம்ப லாங் டிஃபரெண்ட் வந்து வராது. ஸோ நீங்க பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்கிறீங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு படிப்பீங்க. ஏற்கனவே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வேலைய ரிசைன் பண்ணிட்டு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். ஒரு கரெக்ட்டான மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்டுல எப்ப வேணாலும் எது வேணா நடக்கலாம். ஸோ நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் படிக்கிறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி ப்ரிப்பேர் ஆகுறது ஒரு ஒரு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அதுவும் நான் தெளிவா சொல்லிர்றேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024ல இருக்கு அப்டின்னா, இந்த 6 மந்த் டைமுக்குள்ள நீங்க எந்தெந்த யூனிட்லாம் கவர் பண்ண முடியும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எந்தெந்த யூனிட்லாம் கவர் பண்ண முடியுமோ, அந்த யூனிட்லாம் கவர் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் யூனிட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 யூனிட்ல மேக்ஸிமம் ஒரு 7 யூனிட்னாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்க தெளிவா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூனிட் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி கூட நீங்க படிக்கிறதுக்கு டைம் வந்து இருக்கும். ஆனா ரிவிஷன்ங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தேட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பிஜிடிஆர்பி வந்து ஈஸியா வந்து எழுத முடியும். 98% வந்து கண்டிப்பா வந்து பிஜிடிஆர்பி வந்து இருக்கலாம். அந்த 2% அந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 கொண்டு வந்தாங்கன்னா, நமக்கு முன்ன பின்ன வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நீங்க உங்களுடைய குறிக்கோள் பிஜிடிஆர்பி 2024 கிளியர் பண்ணணும். கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து வாங்கணும். அந்த குறிக்கோள் இருந்து எப்பயுமே வந்து மாறாதீங்க. அதே மாரி சார் நோட்டிஃபிகேஷன் அப்போ வருமா சார்? இப்போ வருமா சார்? எப்ப சார் எக்ஸாம் வரும்? அப்படின்னு சொல்லி யாருமே வந்து வொரி பண்ண வேண்டாம். நம்மளுடைய குறிக்கோள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். 100 மார்க்குக்கு மேல வந்து எடுக்கணும். ஸோ நாம வந்து போஸ்டிங் வாங்கணும். ஸோ இந்த குறிக்கோளோட வந்து கண்டிப்பா நீங்க படிங்க. உங்களால கண்டிப்பா வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.